வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் அப்பாவோட வீடு நகரத்துக்கு வெளியே இருந்தது. அங்க நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு நினைச்சேன். என் பையன் ஆர்வமா இருந்தான். கார் கண்ணாடி வழியா அயன்மேனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். நான் என்னோட மனைவி கிட்ட, கவலைப்படாத, அவங்க சண்டை போடுறது நகரத்துலதான், நீ பயப்படாதன்னு சமாதானம் பண்ண. எல்லாம் அடங்கினதும் கதறல் சத்தம் நின்னதுக்கு அப்புறம் 2 நாள் கஷ்டப்பட்டு தேடி அவங்க உடல்களை கண்டுபிடிச்சேன். என் அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் என் மனைவியையும் பையனையும் பிடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா அவெஞ்சர்ஸ் கிளம்பி போயிட்டாங்க. என்னால அவங்கள கொல்ல முடியாதுன்னு தெரியும். என்னோட பலசாலிகளை முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க. ஆனா அவங்கள ஒருத்தர் அடிச்சுக்க விட்டா அப்பா இறந்ததுக்கு என்ன மன்னிச்சிட. அவர் ரொம்ப நல்லவர் தான். பொறுப்பான மகனை பெற்றிருக்காரு. பஞ்சம் உன் நெஞ்சில நஞ்ச கலந்துருச்சு. அது அவங்களையும் ஆட்டி படைக்குது. அது என்ன ஆட்டி படைக்க நான் விட மாட்டேன். தப்பு செஞ்சவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கும். செத்தவன் கிட்ட சொல்ல. இப்ப நீ உயிரோட இருக்கிறவங்களுக்கு தேவை. கையால சண்டை போட்டா உங்களால தோக்கடிக்க முடியாது. அவ யுக்தி என்னன்னு கண்டுபிடிக்க ஸ்கேன் பண்றேன். எதிர்த்து தாக்க எல்லாம் தயார்.